மாடர்ன் கேர்ள் ஃபிக்ஸ். இப்போது நான் ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஐ நோ மினி சீரீஸ் வேர்ட்ஸ் கோயிங் குட். ஓகே, இந்த ஒன் ஷாட் வந்து தேக்குக்குடா. ஓகே, டைட்டில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வென் மை ஹபி இஸ் ஸோ ரொமான்டிக். ஓகே, லெட் கெட் இன் டு த வீடியோ. இப்போ ஜஸ்ட் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். தேயாங்கும் ஜங்குக்கும் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஜங்குக்கு தேயாங்க ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கும். தேயாங்கு அப்படி தான் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதான் வந்து கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே கிச்சன் தான் காமிக்கிறாங்க. அங்கே தேயாங் அறக்க பறக்க குக் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கூட அவனோட அத்தை, அதாவது ஜங்குக்கோட அம்மா மிஸ்ஸஸ் ஜூன், அவங்களும் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு குக் பண்ணுறாங்க. எங்கள் தேயாங் தான், அத்தை அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், ஜூஸ் குடிப்பார்ல அத்தை, இது ஓகேவா, அது ஓகேவா, அத்தை இதெல்லாம் பேக் பண்ணிட்டேன், வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வச்சிட்டேன். தேயாங் தேயாங் வெயிட், ஏன் இப்படி பறக்கிற, அவனுக்கு தானே ஃபஸ்ட்டு டே, ஓகே ஃபைன் கூல் கூல், இல்லை தான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இது ஓகேவா அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பரன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அத்தை தான் காம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனை. ஓகே எல்லாமே ஓகே தான், அவனுக்கு இதுவே அதிகம் தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் சைட்டை காமிக்கிறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போது தேயாங்கோட அம்மா தான், தேயாங் நீ போய் இப்போ அவனை எழுப்பி விட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நான் இப்போ வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். இப்போ தேயாங்கண்ணா அப்ஸ்டேட் ஏறி போகிறான். அங்கே போய் ரூம் நான் நிற்கிறான். கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் ஜங்கு கையில் போகிறான். என்னங்க அச்சோ என்னங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல நேற்று நைட்டு. அப்புறம் என்ன சொன்னார், அது என்ன டேடின்னு சொன்னார்ல. ஓகே இப்போ அப்படி எழுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். சரி எழுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எழுப்புறான். டேடி 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 அப்படிங்கிற மாதிரி எழுப்புறான். ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி சினுங்கிறான். தேயாங் என்ன காலையிலேயே சினுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுறான். மறுபடியும் கூப்பிட்றான். வேணாம் டேடின்னு கூப்பிட்டா ஆபத்தாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்னங்க அப்படின்னு மாற்றி கூப்பிட்றான். டேடின்னு கூப்பிட்றான், என்னங்கன்னு கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான் காஃபி மட்டும் போதுமா, நாளைக்கு ஒர்க் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சினிங்கிட்டே சொல்கிறான். அச்சோ நான் தேயாங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஒர்க் போய் ஆகணும், அத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னது தேயாங்க சரி நீ போ, நான் வரேன் ஒர்க்கு. ஓகே நான் வரேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இது கேட்டுருக்கா. நீங்கள் குளிக்க போங்க, நான் எடுத்து வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நீ எடுத்து வச்சிரு, நான் போயிட்டு வரேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கான். இப்போ ஜங்குக் தான் குளிக்க போகிறான். இப்போது தேயாங் தான் டவல்லாம் எடுத்து வச்சுருக்கான். அச்சோ டவல் மறந்துட்டாரா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாத்ரூம் கதவை தான் நாக் பண்ணுறான். என்னங்க நீங்கள் டவல் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் இங்கே வச்சுட்டு போட்டேன், ஒரு நிமிஷம் தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி தேயாங் வெளியே வெயிட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான் டோரை ஃபுல்லாக. தேயாங் தான் டக்குன்னு பார்த்துட்டு திரும்பிடுறான். என்ன பேபி நேற்று நைட்டு பார்க்காத மாதிரியே ஒரு லுக் வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னங்க அது நைட்டுங்க, இது நைட்டோ பகலோ ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறான். இந்தாங்க டவல் மட்டும் வாங்க, கீழே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன வேலை, எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து நீ ஓடுற மாதிரி தான் இருக்குது, ஏன் எங்கள் அம்மா எதுவும் செய்யலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அத்தைக்கு எதுக்கு ஸ்டெயின் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஓஹோ நேற்று நைட்டு பண்ண ஒர்க்கை விடவா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறான். தேயாங் தான் அப்படியே ஷை ஆகிட்டே குமியிறான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஓ என் பேபி ஷை ஆகுதா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது அப்படியே சீன் கட் பண்ணால் டைனிங் டேபிள் தான் காமிக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், தேயம் நீ மறுபடியும் எப்போ குளிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
இப்போ தேயாங் தான் அப்படியே திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்க ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு இது கேட்டதையுமே புறையேறுது. தேயாங் தான் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி கொடுக்குறான். அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜங்குக். உடனே அவங்க அம்மா ரேட்டு, நான் என் மருமக கிட்ட பேசுகிறேன், உனக்கு என்னடா வந்தது, நீ சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு ஜங்குக்கு சைலண்ட் ஆகிடுறான். நீ சொல்லுப்பா, ஏன் மறுபடியும் இப்போ நீ குடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தேயாங்கிறேன்ட்டு அத்தை அது அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நான் குளிக்க போனேன், என் பொண்டாட்டி கூட சேர்ந்து குளிக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் குளிக்க சொன்னேன், அதனால அவன் என் கூட சேர்ந்து குளித்தான், இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ தேயாங்கோட மூஞ்சி தான் அப்படியே சைடில் அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா தான், பெத்த அம்மாட்ட என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு இருந்துட்டு, அம்மாட்ட தான் பேச முடியும், அப்புறம் வேறு யார்கிட்ட பேச முடியும், அம்மாட்ட பேச வேண்டியது மட்டும்தான் பேச முடியும், மிச்சம் எல்லாமே என் பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசுவேன், இல்லையா பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ தேயாங் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் தேயாங்க பார்த்து, தேயாங் நான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகணும், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அத்தை அது அவர் தான் தேயாங், அது நான் அவங்ககிட்ட சொன்னது, நீ தான் பார்த்துக்கணும். அம்மா ப்ளீஸ் ஸ்டாப் இட், என் பொண்டாட்டியை பார்த்துக்க தெரியும், கோயிலுக்கு தானே, எங்களுக்கு என்ன வயசாகுது, எப்போல்லாம் கோயிலுக்கு போயிட்டு, இன்னும் பெட்டர் நீங்களும் அப்போ போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே சங்கு சும்மாறா, நான் போயே ஆகணும், நான் தேயாங்க கூட்டிகிட்டு போகணும், நீ அதுக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்க, ஜஸ்ட்டு டச்சிங் மட்டும்தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கே தேயாங்கோட கண்ணெல்லாம் செவேன்னு ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க அம்மா 2 டச்சிங்கோ என்னமோ ஒன்று, அது நான் ஒன்றும் பார்க்கல ஜங்கு. ஓ அப்போ நீங்கள் பார்க்கணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைடா, அது சரி தேவம், நீ எங்கேயும் போக வேணாம், நான் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவாங்க விட்டுடுறான். இப்போ ஜங்குக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். இப்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒரு 2 o'clock ஆஃப்டர்நூன் போல் தேவாங்க்கு கால் வருது. அவனும் எடுத்து பார்த்தா தேவாங்கோட மம்மி கூப்பிட்ருக்காங்க. அட்டன் பண்ணி காதில் எடுத்துட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா, ஹலோ என் பேர் என்ன பண்ணுது தங்கக்குட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தேவம், பியர் இப்போ தான் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். ஓ பியர் சாப்பிட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி பியரோட பன்னி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேவம், பன்னி ஆஃபீஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஷுவலாக பேசுகிறாங்க. எல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லித்தராங்க தேவனுக்கு. ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக ட்ரிப் போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தேவன் கேட்குறான். குலதெய்வம் கோயிலுக்கு தாண்டா, எங்கடா போவாங்க. ஓகே அதனால் நீ வந்து நெக்ஸ்ட் வீக்குங்கும் போது அது வந்து மண்டே வரும், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேவா. ஓகே நீ வந்து என்ன பண்ணுற, சனிக்கிழமையிலேருந்து அதாவது சாட்டர்டேலேருந்து நீ வந்து விரதம் எடுத்துக்கோ. விரதம்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிற தேவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அதெல்லாம் சாப்பிடாம எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அது வந்து நீ வந்து சங்கு கூடையில் இருக்கக்கூடாது, செப்ரேட்டாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது ஜஸ்ட்டு சம்பிரதாயம் தாண்டா, பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அது நான் இருந்துக்குவேன், பட்டு உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா 2 புரியுது, அதெல்லாம் சொல்லி புரிய வச்சுக்குவாங்க, அவங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தேவங்க, ஓகேம்மா அப்போது அவர் கேட்டாருன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது தேவங்கோட மைண்ட் வைஸ் தான் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேயே அவன் கேட்கல, 2 நாள் கழிச்சு நடக்க போகிறது அவன் கேட்கவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க.
இப்போ ஈவினிங் டைம் தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட அப்பா வந்துட்டாரு ஒரு 8 o'clock போலவே. உன்னையும் ஜங்குக்கு வரல. தேயாங் கேட்குறான், மாமா அவர் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா ரெண்டு, அவன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயாங் லிவிங் ஏரியா போயிடுறான். ஜங்குக்கோட அம்மா தான். அவங்க 2 பேரும் விட்டுட்டு இருக்கவே மாட்டேறாங்க. ரொம்ப லவ்லியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான், நானும் அப்படித்தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. இப்போது சீன் கட் பண்ணால் ஒரு 2 hours ஆயிடுச்சு. இப்போது டைம் 11 ஆக போகுது. ஸ்டில் ஜங்குக்கு வரல. இப்போது தேயாங்கோட அத்தை தான், அதாவது ஜங்குக்கோட அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏன்ப்பா தேயாங்க நீ தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லிவிங் ஏரியாலேயே தான் தேயாங் மூவி பார்த்துட்டு இருக்கான். கேட்குறாங்க. தேயாங் சொல்கிறான், இல்லை தவணி அவர் வரல, மேபி இன்னைக்கு ஓவர் நைட் ஒர்க் இருக்கும் போலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்கிறது, பட் அவர் இன்ஃபார்ம் பண்ணலையே என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் சம்டைம்ஸ் மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் ரூம் போகிறான். இப்போது ரூம் போய் ஒரு 10 minutes உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். இப்போது விண்டோலேருந்து ஒரு லைட் அப்படி ரூம் வரை கிடைக்குது. எஸ், ஜங்கு கூட கார் சவுண்டு தான் வெளியே கேட்குது. தேயாவுக்கு இதை கேட்டதுமே அப்படி ஓடி வரான் கீழே லிவிங் ஏரியாவுக்கு. வந்து டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். ஜங்குக்கு ஈவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ தான் இறங்குறான். ஜங்குக்கு ஷாக்கு, உன்னையும் தூங்காமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வரான். கிட்ட நடந்து வரான். உன்னையும் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் வரலையா, அதான் முழிச்சிருந்தேன். ஓகே, சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல, ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் என்ன சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். இங்கே தேயாங் தான். அவன் அந்த ரைஸ் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையுமே ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறான். இப்போது ஜங்குக் தான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேஷுவல் வியரில் கீழே வரான். டைனிங் டேபிளில் வந்து உட்காரான். தேயாங் தான் ஜங்குக்கு ரைஸ் எல்லாம் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி தேயாங்க உட்காடுறான். இப்போது சாப்பிட தான் தேயாங் சொல்கிறான், இப்படி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கோயிலுக்கு போகணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜங்குக் சரி போகலாம். அது இல்லாமல் அதாவது போகிறதுக்கு முன்னாடியே சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காம்மா. புரியலை. அதான் சாட்டர்டேலேருந்து அது அத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க காலையில். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அத்தை சொல்லுவாங்களே, விடுங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு ஓரளவுக்கு புரியுது இவங்க என்ன பேசுவாங்கன்னு. ஓகே அப்படின்ட்டு அவனும் விட்டுட்டான். இப்போது சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேயாங் தான் வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் லிவிங் ஏரியாவில் உட்காந்து தேயாங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே. இப்போ ஜங்குக் தான் தேயாங் வெசல் வாஷ் பண்ணுறதுவே பேக் போஸை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் நினச்சான்னு தெரியல, லேப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மெல்லமாக தேயாங் கிட்ட நடந்து வரான். அவன் ஸ்டில் மியூசிக் கேட்டுகிட்டே வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் தேயாங்க பேக் ஹக் பண்ணுறான். இப்போ தேயாங் தான் என்னாச்சுங்க, ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வேணும் ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதாக இருந்தாலுமா? சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே சொல்லட்டா?
சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜங்குக் தான் உன்னி டைட்டாக ஹக் பண்ணுறான். தேயாங்க்கு புரியுது என்னென்னு. ஜங்குக்கோட பாட்டு வந்து அவனுக்கு டச் ஆகிறது. இப்போ தேயாங் தான் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஏன் புரியலையா உனக்கு என்னென்ன சொல்ல வரேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். புரியுது, சரி வாங்க ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு இங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கேயா? ஐயோ அத்தை வந்துடுவாங்க. எங்கள் மம்மி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை என்ன டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வச்சாங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் தேயாங்க. ஐயோ விடுங்க விடுங்க, விடத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ அதை சொல்லுங்க விடுங்க அப்படிங்கிறான். என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஜங்குக் கிஸ் பண்ணுறான். ஏங்க தான் போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. மவுத் ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்துறான். இவன் கத்துற அத்தை வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தேயாங்க பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் தான் ஸ்ட்ரெயிட்டாக தேயாங்கோட ஃபேண்ட்டுக்குள்ளே கை விடுறான். அவன் கிஸ் பண்ணிகிட்டே வேணாங்கிற மாதிரி சத்தம் போடுறான். தேயாங்க்கு தெரியும் ஜங்குக் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு. ஜங்குக் தான் தேயாங்கோட மெம்பரை பிடிச்சி லைட்டாக ரப் பண்ணுறான். தேயாங்கோட மெம்பரை ரப் பண்ண ஜங்குக் இன்னுமே ஹை ஆகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே தேயாங் ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் தான் கமான் என் பேபி ஃபார்ம் வரணும் அப்படிங்கிறான். இப்போது தேயாங் தான் ரூம் போகலாம் ஜங்குக்கா ப்ளீஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இரு பேபி கொஞ்ச நேரம் இங்கே பண்ணி பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக அப்படிங்கிறான். இல்லை ரூம் போகலாம் ப்ளீஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேன்னு ஜங்குக் இப்போது ஃபேண்ட்லேருந்து கையெடுத்துட்டு தேயாங்க லிஃப்ட் பண்ணுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தேயாங்க ரூம் கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே டைம் ஸ்கிப் தானா ஒரு மூவிங் சவுண்ட் தான் ஒரு ரூம் ஃபுல்லாக கேட்குது. அந்த மூவிங் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அப்படியே அங்கே இருக்கிற கிளாக் தான் காமிக்கிறாங்க. டைம் 5 o'clock. ஸ்டில் அந்த சவுண்டு நிற்கலை. இப்போது ஜங்குக்கு தான் காமிக்கிறாங்க. அவன் மூவ் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் உங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னு, அதான் இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு அப்படிங்கிறான். தேயாங் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் மூவ் பண்ணிகிட்டே. அதெல்லாம் தெரியும்டா, கோயிலுன்னு சொன்னாலே உன்னை இப்படித்தானே பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறான். ஜங்குக்கா ப்ளீஸ் போதும், இதோட 3rd ரவுண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜஸ்ட்டு 3rd ரவுண்ட் தான் போயிருக்கோம் அப்படிங்கிறான். இப்படியே தாண்டா போகுது அந்த செக்ஷன் ஃபுல்லுமே. சரி ஓகே, இதோட இந்த 1 ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஷாட் இல்லைன்னா எஃப்எஃப்ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.